இந்த உலகத்தில் அனைத்தும் விதிகள் படி நடந்து கொண்டிருக்கின்றன. எல்லாம் விதிப்படி நடக்கும்னு சொல்றோம் இல்லையா? ஸோ கர்ம விதிப்படி நாம எப்படிப்பட்ட கர்மங்கள் செய்றோமோ, கர்மத்தின் தன்மைக்கு ஏற்றாற் போல விளைவுகள் வந்தே தீரும். இயற்கை விதிகளை, ஆன்மீக விதிகளை யாருமே உருவாக்கல. இதெல்லாம் நிரந்தரமானது. இயற்கை விதிகளை யாரும் உருவாக்கல. இயற்கை அந்த விதிகளின்படி நடக்குது. புவியீர்ப்பு விசை யாரும் உருவாக்கல. இட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஆனா ஒரு நாள் நியூட்டன் அதை ரியலைஸ் பண்ணாரு, அவ்வளவுதான். அந்த நாள் தான் லா ஆஃப் கிராவிட்டி கிரியேட் ஆச்சா என்ன? இல்லையே. அது எப்பவுமே ஃபங்க்ஷனலா இருக்கு. ஆனா எப்போ நம்ம அந்த விதியை ரியலைஸ் பண்றோமோ, அப்போ நம்மால அந்த லா படி நடந்துக்க முடியும். சப்போஸ் நாம அந்த லாக்கு அகெயின்ஸ்டா போனோம்னா நமக்கு நஷ்டம் ஏற்படும். மாடியிலிருந்து யார் குதிச்சாலும் கீழே விழுந்து தானே ஆகணும். பரமாத்மா இந்த உலகத்தை நடத்துறது இல்ல. ஆன்மீக விதிகளைத்தான் நமக்கு புரிய வைக்கிறாரு. நாம அனைவரும் நம்முடைய கர்மங்களுக்கு ஏற்றாற் போல நம்முடைய பாக்கியத்தை உருவாக்கிக்கிறோம். எல்லாமே இறைவன் தான் முடிவு செய்றாருன்னா, நம்முடைய செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாதது போல ஆயிடுதே.